கேட்குறாங்க. பைத்தான் வந்து சொல்கிறது ஓகே, ஏன்னா வந்து அதோட ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு வந்து இப்போ நான் குரோமுக்கு போய் அதில் வந்து நியூ டேப் இது பண்ணி நியூ டேப்பில் போய் பைத்தான் கிராபிக்ஸ் இல்லைன்னா இப்படி கூட போடலாம். பைத்தான் டெட்டல் கோடிங் அப்படின்னு போட்டிங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்னு போட்டிங்கன்னா வரும். அதில் ஃபஸ்ட்டு லிங்க் வேணாம், டெட்டல் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்களா, டெட்டல் கிராபிக்ஸ் பைத்தான் இதுக்கு பார்த்தீங்களா, இதை இது பண்ணுங்கள். இதை வந்து உள்ளே போங்க. இதில் போனீங்கன்னா இதை பற்றி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராபிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு கேம் உருவாக்குறதுக்கான இதெல்லாம் வந்து ஒரு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து பைத்தானுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபார்வேர்டுனா நீங்கள் போங்க, பேக்வேர்டுனா பின்னாடி வாங்க, முன்னாடி போங்கன்னு சொல்கிறதுக்கான கோயிங் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபார்வேர்டு பேக்வேர்டு, அதாவது ரைட்டு லெஃப்ட்டு இது மாதிரி ஒரு கேம் உருவாக்குறமோ இல்லை வந்து ஒரு சிம்பிள் ஆப் உருவாக்குறமோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் மேலே பார்த்திங்கன்னா அதோட மெசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க, டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, கலர் ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன கலரு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாத்துக்கும் நான் என்னென்னு சொல்கிறேன் அப்போன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி எதில் போனால் எப்படி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிடுறேங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது தொட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் கண்ட்ரோல் இதுவும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கீழே தள்ளி பார்க்குறதோட இது வந்து இப்படி பார்த்தா முடிஞ்சு போச்சு. பேஜ் நெக்ஸ்ட்டு டாபிக்ஸ் எல்லா டாபிக்ஸும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ராயிங்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் அப்படி வந்து என்னென்ன உங்களுக்கு இது வேணும், இங்கிலீஷில் வேணுமா இல்லை வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் வேணுமா எல்லாம் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் இருந்து கொடுத்து வீடியோனா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா வந்து இப்படி பார்த்துக்கலாம், வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இன்னொன்று இருக்குது கேளுங்க. இதில் வந்து இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 3.11 அதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 3.9 தான் யூஸ் பண்ணுறேன். 3.9 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் வந்து என்னங்க 3.9 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கிராபிக்ஸ் இப்படி ஒரு கிராபிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை. இத்தனை டாபிக் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு தெரியறதுக்கான ஒரு இது பண்ணி எல்லாம் காட்டுறதுக்கு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்காக நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இப்போ வந்து எப்படின்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணணும். இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டவுன்லோடு இங்கே மேலே இருக்கிற இது கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பேஜ் டவுன்லோட் ஆகிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கொடுத்தீங்கன்னா
இந்த பேஜ் மறுபடியும் வந்து ரிட்டன் ஆயிரும், காட்டிடும். ஆல்தாங் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஓகே, தேங்க்யூ.